பழைய சாதம் மீதமாயிருச்சா இனி கவலையே வேணாங்க. அதை தாளித்து சாப்பிடவும் வேணாம், தயிர் ஊற்றி சாப்பிட்டு சளியும் பிடிக்க வேணாம். இதை 2 தடவை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி நல்லா பொலன்னு இருக்க இந்த சாப்பாடை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பாருங்களா, அது 2 கரண்டி, இது 1 பங்கு, அது 2 பங்குனா இது 1 பங்கு உப்பு போட்டு நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோங்க. காலையில் ஆட்டி எடுத்து வச்சு திரும்ப சாயந்தரம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லையோ ஆப்ப மாவாவோ பணியார மாவோ சுடலாங்க. இட்லியை தவிர்த்து எல்லாமே வருங்க. நான் ஆப்பம் மாதிரி சுடலாம். ஆப்ப சட்டி வைக்கிற சோம்பேறித்தனப்பட்டு தோசை சட்டியிலே சுட்டு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வீட்டில் வச்சுருந்த முட்டை குழம்பு வச்சு தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். மொறுன்னு ஒரு தோசை சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லேசாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதையும் பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.